மக்களே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நேற்று எங்க ஏரியால ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அதோட வீடியோ தான் உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட்ல வச்சிருக்கேன். இதோட முழு வீடியோவுமே இதுக்கப்புறம் உங்களுக்கு வரப்போகுது. என்னன்னா, நேற்று ஆண்டோன்னு ஒரு தம்பி ஒரு சிலரால கத்தியில குத்தப்பட்டு கொல்லப்பட்டிருக்காரு. இந்த சண்டையில வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருந்தவங்க திடீர்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் கத்தி எடுத்துட்டு போய் அந்த தம்பிய குத்திட்டாரு. ஆனாலும் அங்க எதுவுமே நடக்கலைங்க, அதாவது தடுக்க முடியல. இந்த வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க. இது எக்ஸாக்ட் சினாரியோன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இது ஏன் நடக்குது, எதனால நடக்குது, நிறைய விஷயம் சொல்கிறோம். போலீஸ் சரியில்லை, அரசாங்கம் சரியில்லை, நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். பட் ஆக்சுவலாக இதுக்கான ரீசன் என்னன்றதை இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு மனுஷனோட இன்டெலிஜென்ஸ், அவனோட அறிவை வந்து ஏதோ அளப்பாங்கன்னா ஐக்யூ, எல்லாருக்குமே ஐக்யூன்றது இருக்கும், சரிங்களா? ஸோ இவங்களுக்கும் சமுதாயத்தில் மிகப்பெரிய இடத்துல இருக்கிறவங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இஐக்யூ. அதே இஐக்யூ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறவங்க தான் லைஃப்பில் வந்து உயர்ந்த இடத்துக்கு கண்டிப்பாக போவாங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு கதை ஒன்று சொல்கிறேன், புரியுற மாதிரி, சரிங்களா? ஸோ பஞ்சாபில் ஒரு நார்த்தில் ஒரு ஊரில் வந்து ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா டியூஷன் போயிருக்காங்க. அவங்க அப்பா அம்மா வந்து டியூஷன் போயிருக்காங்கன்னு சொல்லி அவங்க கடைக்கு கிளம்பி போயிருக்காங்க. ஸோ டியூஷன் கேன்சல் ஆனே அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்க, திரும்பி வீட்டுக்கே வந்திருக்காங்க. வீடு பூட்டு போட்டிருக்கு. ஸோ அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்கன்னா செவ்வறு எகிரி குச்சி வீட்டுக்குள்ளே போயிட்டு வீட்டு அலமாரியில் அவங்க அப்பா அம்மா ப்ராங்க் பண்ணலான்னு சொல்லிட்டு கதவை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளே உட்காந்துருக்காங்க. அவங்க அப்பாவும் வந்திருக்காரு, வந்து கேட்டை திறந்துருக்காரு. பட் ஆனால் வீட்டுக்குள்ளே யாரோ இருக்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு. உடனே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவர்கிட்ட அந்த கைத்துப்பாக்கி எடுத்துகிட்டு போயிருக்காரு. அவர் அலமாரிக்கு நேராக கண்ணை நீட்டியிருக்காரு. அந்த பொண்ணு சடனாக ப்ராங்க் பண்ணுறதுக்கு கதவு திறந்த உடனே சுட்டுட்டார். அந்த ஒரு கணம், அந்த ஒரு நொடியில் நடந்த ஒரு டிசாஸ்டர். ஸோ அதை யாராலையும் மாற்ற முடியாது. இந்த எமோஷனல்ன்றது எதனால் வருது? 3 விஷயம். இப்போ நம்ம ஒரு விஷயம் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி 3 ஸ்டேஜ் வந்து போகணும். அதாவது ஃபர்ஸ்ட் தலாமஸ், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா விஷுவல் கார்டெக்ஸ், மூணாவது வந்து அமிக்லா. இந்த அமிக்லாங்கிறத நம்ம எமோஷன் கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ நம்ம ஒரு விஷயத்தை கேட்கும் போது இதை பண்ணலாமா வேணாமான்றதை ஃபஸ்ட்டு அதுக்கு போயிட்டு 2வது லெவல் 3வது லெவலுக்கு எமோஷனலாக போயிட்டு தான் நம்ம அதை டிசைட் பண்ணுவோம், பகுத்தறிவுன்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம உணர்ச்சி வசப்படும் போது இன்ஸ்ட்ரக்ஷன் எங்கேருந்து வரும்னா டேரெக்டாக அமிக்லா கிட்ட இருந்து. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வண்டியில் போகும்போது நம்ம வந்து எவனோ தெடிச்சிட்டானா நமக்கு உடனே கோவம் வர்றது. அதே மாதிரி இந்த உச்சக்கட்ட கோவத்தில் இருக்கும்போது அவன் பண்ண எடுக்கிற டிசிஷன்ஸ். அதே மாதிரி இந்த கதை ஒன்று சொன்னேன் இல்லைங்களா, அவங்க அப்பா இமிட்டா சுட்டுட்டாருன்னு சொல்லி, இந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஸோ நம்ம மேக்ஸிமம் பண்ண வேண்டியது என்னன்னா இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸை வளர்க்கணும். நீங்கள் கண்டிப்பாக குற்றம் செஞ்ச யாருமே அந்த செஞ்சதுக்கு அப்புறமா அதை பற்றி வருத்தப்படாதவங்க கண்டிப்பாக இருக்கவே மாட்டோம். இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 3 விஷயம் பண்ணலாம். ஒன்று, அந்த மாதிரி எமோஷனல் சுச்சுவேஷனில் இருக்கும்போது அந்த இடத்துல நகர்ந்து போகிறது. 2வது, அந்த சிச்சுவேஷன் நடக்கும்போது ஒரு நிமிஷம், ஒரு கணம் பாஸ் பண்ணி இல்லை தண்ணி குடிச்சிட்டோ இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் நம்ம டைவெர்ட் பண்ணிட்டு பண்ணலாம். 3வது என்ன பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற இடத்துக்கு போகாமல் இருக்குது. ஸோ நம்ம எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வளர 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 இந்த மாதிரி குற்றங்களும் குறையும். என்னோட கருத்து. உங்களோட கருத்து இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.